Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1011 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம சாப்பரு அந்த வைரஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணி குறைக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தான்ல. அட பாடி டெம்பரேச்சர் குறையறதுனாலதான் அந்த ஐஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. இவங்க இன்னும் வார்ம் பண்ணி ஹீட் பண்ணாங்கன்னா அது அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது. சோ முதல்ல நீங்க இத பண்ணுங்க. நான் ஒரு டாக்டர் தான், உங்க எல்லாத்தையுமே காப்பாத்துவேன். நீங்க எனக்கு எனிமியா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் காப்பாத்துவேன். உடனே அத்தனை பேர்த்துக்கும் அப்பதான் நம்பிக்கையே வருது. இப்ப என்னன்னா வெறி பிடிச்சு சுத்துறாங்கல்ல, அவங்க யாரும் மத்தவங்கள கொல்லாம பாத்துக்குங்க, நான் அதுக்குள்ள எப்படியாச்சும் ரெடி பண்ணிடுறேன்ட்டு குயின் அப்படியே வெறியோட கூடுவான். ஏன்னா எல்லாம் அவன் பார்த்து விட்ட வேலை தானே. ரக்குனே காப்பாத்த போறியா அப்படின்ட்டு அப்புவ பாப்பான். அவனைத்தான் பொழந்துட்டாங்களே பேன்னு கிடப்பான். கிறுக்கு முட்டாப்பல உன்னை வச்சுதான்டா நான் விளையாடலான்னு பிளான் பண்ணேன். இப்படி அறிவு கிட்டத்தனமா அடி வாங்கி மல்லாக்க கவுந்துட்டு என்னோட ஃபன்னை எவன்டா இனி திருப்பி கொண்டு வருவான். பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சுட போவான். பட்டாலும் ஏதோ ஒண்ணு வந்து அடியும் அப்படியே திருச்சு அடிச்சு போய் விழுவான். எல்லாத்துக்கும் ஷாக்கு, யாரு இப்படி ஒரு அடியை போட்டான்னு. வேற யாரு, நம்ம ஜோரோ தான். அவன் கத்திய நீட்டி காட்டு கத்திட்டு இருப்பான். அப்படியே அறிவு கட்டவனே, நான் இந்த ஐலாண்டுக்கு வந்தது உன் கூட சொப்பு விளையாட இல்ல, நான் அந்த கைடோட தலைய தனியா கழட்டி எடுக்கணும். அதனால தேவையில்லாம வந்து நீ கடுப்பேத்திட்டு இருக்காத. ஏன்னா அந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா நான் மாறணும்னு சொல்லிட்டு ஒரு கத்துவான். பாத்தீங்கன்னா அந்த இடமே கண்ணா பின்னான்னு அதிர்ந்து எல்லாம் மிரண்டுட்டாங்க. என்ன இவன் கோவப்பட்டதுனால இப்படி அதிர்தேன்னு. இவன் கோவத்துக்கே எப்படி ஆகுதுன்னா இந்த கான்ல வந்து அடிச்சானா எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு காட்டு தீ மாதிரி அவனை பத்தி பேசுறாங்க. ஏன் நம்ம ப்ரூக்கே வந்து பார்த்துட்டு ஏன்டா சோரோ இப்படி கோவப்படுற, உன்னால பாரு இந்த இடமே இப்படி ஆயிருச்சுமா. அவனே சொல்லிடுவான், கண்டிப்பா என்னால எல்லாம் இப்படி அதிர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. என்ன மேல பயங்கரமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆமா பிக்மா மேல போனாலே என்ன ஆச்சு? சரி ஏதோ ஒண்ணு ஆக போகுது. இங்க உசோப்பும் நமியும் எப்படியோ அறகுற உயிரோட தப்பிச்சு வந்துட்டாங்க. இவ்வளவு நேரம் ஒட்டமா தைரியமா இருந்தா இப்பதான் பீதியில நடுங்க ஆரம்பிச்சிருவான். முடிஞ்ச அளவுக்கு வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடணும். இதுதான் இப்போதைக்கு அவங்களோட அல்டிமேட் கோலே. அதே நேரம் ஜிம்பை லூஃபி இவங்களுக்குமே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா மொத்த ஐலாண்டுமே அதிர்ந்துகிட்டு இருக்குது. மேலதான் ஏதாச்சும் பஞ்சாயத்தா இல்ல ஐலாண்டே பஞ்சாயத்தான்னு தெரியல. எனக்கு என்னமோ கைடோ பண்ண வேலையாலதான் இந்த பஞ்சாயத்துன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம லா இருக்கானே, அவனோட சப்மரீன் இப்ப கடல்ல தான் சுத்திட்டு இருக்குது. ஏகப்பட்ட பாறைங்க வந்து அந்த சப்மரீன் மேல விழ வரும். நல்ல வேலை அப்படிகா இப்படிகான்னு வளைச்சு ஓட்டி எப்படியோ காப்பாத்தி கொண்டு போயிட்டானுங்க. இந்த அதிர்வை பார்த்துட்டு எல்லாருமே கொஞ்சம் பீதி ஆயிட்டாங்க. இவங்க சப்மரீன் எடுத்துட்டு அந்த ஒனியஷிமாவை தாண்டி இவ்வளவு தூரம் தள்ளி வந்துட்டாங்கன்னா பாருங்க, ஏதோ பயங்கரமான பிரச்சனைன்னு தெரியுது. ஆனா என்னன்னு தெரியல. இங்க நம்ம யமட்டோ எப்படியோ அந்த பில்டிங் குள்ள இருந்து இவங்க ரெண்டு பேத்தையுமே வெளியில கொண்டு வந்துட்டான். ஏன்னா இவளோட முழு பிரையாரிட்டியே மொமோனோசுகேவை காப்பாத்துறது மட்டும்தான். இங்க இந்த ஏரியாக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தாதான் மறுபடியும் ஆளுங்க வந்து அட்டாக் பண்ணிட்டே இருப்பானுங்க. பேசாம ஒரு கப்பல் எடுத்துட்டு இந்த தீவை விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டா இங்க எல்லாம் தேடி பார்த்துட்டு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே முக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்குள்ள நம்மளுக்கு அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட மாட்டாங்களா என்ன? இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு வைப்ரேஷன் இருந்துச்சு. ஐ மீன் அந்த எர்த்துக்கு வேக்கு, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிருச்சு. அப்ப நம்ம ரோபின் மேல இருந்து ஒக்கிக்குவோட கை வந்து விழுந்துச்சுல, அந்த மேட்டரை பத்தி ஜோரோ கிட்ட சொல்லுவான். அத நானும் பார்த்தேன்னு. ஏன் நம்ம ப்ரூக்குமே பார்த்துட்டானே. சோ மேல பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குது. நம்ம தான் லேட் பண்ணிட்டோம், சட்டு புட்டுன்னு மேல போயாகணும், இல்லாட்டி எல்லாத்தையுமே இழக்க வேண்டி இருக்கும்னு கவலைப்படுவான். பறக்க முடிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா பறந்து போயிருப்பேன், என்னால அதை பண்ண முடியலன்னு வேற ஃபீல் பண்ணுவான். இப்ப என்னன்னா இங்கே இருந்தா இந்த ஐஸ் ஒனியும் வில்லனோட ஆளுகளும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளோர் வழியா போலான்னு பார்த்தா அங்க குயின் மத்தவங்க எல்லாம் நின்னு உசுர வாங்குறானுங்க. பறந்து போலான்னு பார்த்தா கிங் அவனோட ஆளுகள் எல்லாம் பறந்து வந்து அட்டாக் பண்றானுங்க. என்ன பண்ணலாம்னு முழிச்சிட்டு இருக்கும் போது அந்த ஐஸ் ஒனி எல்லாம் அட்டாக் பண்ண வருங்க. திடீர்னு யாரோ அதுங்களை நெருப்பு வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. நெருப்புன்னா வேற யாரு, நம்ம மார்க்கோ தான். அவன் வந்து பார்த்துட்டு, ஹே காய்ஸ் என்ன எல்லாம் சைலண்டா இங்க நின்னுட்டு இருக்கீங்க, சட்டு புட்டுன்னு அந்த கைடோவை காலி பண்ண போகலையான்னு கேட்பான். ஏன்டா நாங்க என்ன இங்க உட்காந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற புது படத்தை யாரா பாத்துக்கிட்டு இருக்கோம், போக முடியாம தான்டா இங்க முக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா நான் ஏதாச்சும் பண்ணணுமான்னு கேட்பான். நீ பண்ணாம போனாதான் விளக்கு மாதிரி பியுங்கிற மாதிரி கூடுவான். இங்க எமட்டோ தப்பிச்சலான்னு சொல்லிட்டு நேரா போர்ட்டுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல அனிமல் கிங்டம் பைரட்ஸ்ங்க யாருமே இல்ல, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவ கீழே ஏதோ அந்த ப்ளூ கலர்ல கிளவுட் மாதிரி போயிட்டு இருக்கத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆவா. நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம், இனிமேட்டெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, நம்ம தப்பிக்கிறது கஷ்டம். இப்ப தாண்டா தெரியுது அந்த குவாக்கு எதுக்கு வந்துச்சுன்னு, எல்லாமே இதனால தானா அப்படின்னு அவார்டுக்கு புலம்பிட்டு இருப்பான். மொமோனோசுகே பார்த்துட்டு காட்டு கத்துவான். இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன மேட்டர் என்னன்னு தெளிவா சொல்லுமானா. அதுக்கப்புறம் தான் அவ ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவா. என்னன்னா இப்ப டிராகன் ஏர்ல பறக்க போகுதுன்னா ஃப்ளேம் கிளவுட் ஒன்ன கிரியேட் பண்ணும். இப்ப அந்த மாதிரி தான் இந்த ஒனியஷிமாவை சுத்தி கிளவுட் கிரியேட் ஆயிருக்குது. அப்படின்னா என்ன, ஒனியஷிமாவையே கைடோ மொத்தமா மேல தூக்குறான். அப்படின்னா அவனோட பவர் எந்த லெவல்ல கர்ண கொடூரமா இருக்கும்னு பாருங்க. அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுவாங்க. அப்படியே மேல தூக்கிட்டான். ஆக்சுவலா அந்த கிறுக்கு பையன் என்ன தெரியுமா பண்ண போறான், இங்க இருந்து அவன் ரீலோகேட் ஆகலாம் ஃப்ளவர் கேபிட்டலுக்கு போக போறது இல்ல, இந்த ஒனியஷிமாவையே தூக்கி கொண்டு போய் அங்க வச்சு புது ஒனியஷிமாவா மாத்த போறான். இந்த தீவை
அப்படியே ஃப்ளவர் கேபிட்டல் மேல கொண்டு போய் இறக்குனானா அங்க இருக்கிறவங்க எல்லாம் அழிஞ்சு போயிருவாங்களே. இதுக்கு எதுக்கு அவன் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணணும்? ஆள் இல்லாத தீவு ஆயிரக்கணக்கில் கிடக்குது, அதுல ஒரு தீவை ஆட்டைய போட்டுக்கலாம். இதெல்லாம் வேண்டாத வேலை. அப்படியே அங்க கட் பண்ணி கைடோவை காட்டுறாங்க. கர்ண கொடூரமா குலவெறியோட நின்னுட்டு இருக்கான். அவனை சுத்தி யாருமே இல்ல. ஐ மீன் அக்கசாயா சாமுராய் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் யாருமே இல்ல. எல்லாம் மண்ணை கவிட்டு மல்லாக்க கடந்து முக்கிட்டு இருக்காங்க. அவன் பார்த்துட்டு என்னடா ஆசை தீர நல்லா சண்டை போட்டீங்களா, இதுக்கப்புறம்லாம் நீங்க என்னதான் முக்கினாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகாது. ஏன்னா கொசுக்கி கிளான் அழிய போகுது. அண்ட் லேண்ட் ஆஃப் ஃபானோ இனி இந்த உலகத்திலேயே பெரிய பைரட்டான என்கிட்ட தாண்டா இருக்க போகுது. யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இந்த உலகத்துக்கே இதுக்கப்புறம் தாண்டா வைலன்ஸே ஸ்டார்ட் ஆக போகுது என் மாப்பு அப்படின்னு யாருகிட்ட பேசலாம்னு தெரியல. பட் டைலாக் அடிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறமாச்சு நம்ம லூஃபி மத்தவங்க எல்லாம் போய் சட்டு புட்டு அவனை காலி பண்றாங்களா இல்ல கண்டமாகறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.